ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி பேபி இன் எல்லோ. இந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த கேம் ஹாரர் கேம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இந்த கேம் விளையாடுவோம். இந்த கேம் கான்செப்ட் படி இந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணுமா. அவங்க அம்மா அப்பா வந்து இதை குழந்தைய விட்டுட்டு வெளிநாட்டு போயிட்டாங்க. பாருங்களேன், இந்த குழந்தைய பார்க்க எவ்வளவே அப்பாவி மாதிரி இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்கு, பாருங்களேன் நல்லா மொட்டை அடிச்சிக்கின்னு. வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீட் தி பேபின்றாங்க. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. கோ டு ஃப்ரிட்ஜுன்றாங்க. என்ன பாத்ரூமா? வாங்க ஃப்ரிட்ஜு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதோ இருக்குது ஃப்ரிட்ஜு. இங்கே இருக்கு பாருங்க. ஐயோ, என்னென்னமோ இருக்குங்க. தக்காளி, இது என்ன சீஸ் நினைக்கிறேன். வெங்காயம்லாம் இருக்குது. என்ன பச்சை மிளகா மாதிரி இருக்குது. சரி, ஓகே. நம்மளுக்கு தேவையான இப்போ அந்த பால் தான். போயிட்டு கிவ் பாட்டில் டு தி பேபின்னு கொடுத்துருக்காங்க. ஐயோ, என்னமா சிரிப்பு. ஐயோ, என்ன சத்தங்க அது? ஐயோ, சாப்பிட்ட உள்ளே போனோன்னே வேலையை காட்டிட்டாங்க. குழந்தைய பார்க்குங்க பாருங்க, அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போலே இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்மளே பார்த்து சிரிக்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாருங்க. ஸோ அவங்க இவனுக்கு போயிட்டு மாற்றி விட்டுட்டு வருவோம். இங்கே இருக்கு பாருங்க. என்னங்க இங்கேருந்து குழந்தைய காணோம். எங்கே நான் போனேன்? ஐயோ, என்னங்க எங்கே போயிட்டான்? இங்கே இருக்கான் பாருங்க. எப்படி இங்கே வந்தான்? இங்கே வந்தான். சரி, ஓகேங்க. நம்ம முதல்ல இதை மாற்றிடுவோம். மாற்றியாச்சு. இப்போ பாருங்க. நீங்கள் இங்கே பாருங்களா, இங்கே ஏதோ உருவம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒருவேளை அந்த பேய் தான் வந்து இந்த குழந்தைய தூக்கின்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரில. சமத்து பிள்ளையா இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டேக் டு தி பெட்டுன்னு போட்டுருக்கு. இங்கே பாருங்களா, டிவி பார்க்குற மாதிரி ஆக்ஷன் போஸ் நல்லா இருக்குல்ல. சரி வாங்க, பேபி வந்து தூங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வர பேய் வேறு இருக்குது. உஷாராக தான் இருக்கணும். வாங்க, இங்கே பாருங்களேன், போட்டாச்சு. ஃபைண்ட் தி ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன் போட்டிருக்காங்க. ஸ்டோரி புக்கா? இது பார்க்காத ஸ்டோரி புக் மாதிரியே இருக்குது. சரி, கொடுப்போம். அப்போ கூட தூங்கும்போது நம்மளே பார்த்துன்னு தூங்குறான் பாருங்களேன். என்ன போட்டிருக்கேன்னா, In distant lands, with dark stars overhead, the prince was fast asleep until a cat jumped on his bed. I found a secret garden, said the cat with much delight. Excitedly, they ran outside. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அதை விட்டுடலாம். லீவ் அண்ட் க்ளோஸ் தி டோர்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே குழந்தை தூங்கிடுச்சுங்க. நம்ம ஒரு கதை படித்தோம் பார்த்தீங்களா, இந்த கதையை அது படித்தோன்னே குழந்தை தூங்கிடுச்சுங்க. சரி, ஓகேங்க, நம்ம போகலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம போகலாம். குழந்தை தூங்கட்டும். நம்மளை என்ன சொல்கிறாங்க, வாட்ச் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. சோஃபாவில் உட்காந்து நம்மளை டிவி பார்க்க சொல்கிறாங்க. வாங்க, அதையும் நம்ம பண்ணிவிடுவோம். என்னங்க ஓடுது? நம்ம டெஸ்டர் என்னமோ வருது. 4000 ரூபாய் வாங்க அந்த டோஸ்டரு. அங்கே ஸ்க்ரீன் ஒரு மாதிரி பிளர்ராக ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஆனால் குழந்தை அழுதாங்க. வாங்க நம்ம போய் என்னாச்சுன்னு பார்ப்போம். அவ்வளோ அந்த பேய்க்கு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருச்சான்னு தெரியலையே. நாங்கள் டோர் திறந்துருக்குது. எப்படிங்க நாங்கள் குழந்தைங்க காணோம். குழந்தை போச்சு. ஆனால் குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் கேட்குதுங்க. எந்த ரூம்ல கேம்ல இருக்குதா? என்ன தானா ஓடுது? என்ன ஓடுது உள்ள? குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் கேட்குதுங்க. இது லாக்குடுன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படிங்க வந்துருங்க? இந்த பேய் தூக்கின்னு வந்து போட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. குழந்தை பயத்தில் அழுவுது.
அடிபட்டோ. சரி சரி சரி, வாங்க திரும்பி இந்த குழந்தைய என்னமோ பெட்லேயே போடுங்கன்னு சொல்கிறாங்க. தூக்கத்துலேருந்து அந்த பேய் தூக்கின்னு வந்து போட்டுச்சுன்னு நினைக்கிறேங்க. சரி திரும்பி பெட்டில் போடுறோம். ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையோ, வெயிட் பண்ணுங்க, என்னாச்சுன்னு பார்ப்போம். என்னங்க குழந்தை அழுவுதுங்க. இது எதோ எடுக்க சொல்றேன்னு நினைக்கிறேன். ஷீப்பு, குட்டி, கரெக்ட், பெஷுவண்டி, காட். சரி நம்ம கேட் எடுப்போம். ஓ இங்கே பாருங்க, அது போட்டோன்னு தான் கம்முன்னு இருக்குதுங்க. சரி இப்போ நம்மளை போக சொல்கிறாங்க. திரும்பி டிவி பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் டிவியில் ஓடுது, வெறும் ஒரு ஆடு தான் ஓடி இருக்குது. இது போய் உட்காந்து நம்ம டிவியில் பார்க்கணுமா? ஏதோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, அதே தான் ஓடுது. திரும்பி அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயர் ஆகுது. ஒரு திரும்பி அந்த பேய் வருதோ குழந்தைய தூக்கிறதுக்குன்னு தெரில. வாங்க நம்ம பார்ப்போம். ஓ டே 2ங்க, 2வது நைட். 2வது நைட் வந்தாச்சு. குழந்தைங்க திரும்பி பெட்டில் தான் இருக்குமா? அவங்க மேலே போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க வாங்க தேடுவோம். குழந்தை தூங்கின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயும் காணுமே. அப்போ எங்கே இருக்குன்னே தெரியலையேங்க குழந்தை. வாங்க நம்ம நல்லா போய் தேடுவோம். இல்லைங்க இங்கே பாருங்களேன், டிவி பார்த்துன்னு இருக்குங்க. இங்கே பாருங்களேன். என்னடா தம்பி ரேபிட் பார்த்து நிற்கியா? சரிங்க, ஃப்ரிட்ஜில் போயிட்டு திரும்பி பால் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. வாங்க. ஏய் என்ன தானே மூடிச்சு? ஏய் இந்த கதவு எப்படிங்க மூச்சு? ஐயோ யாரோ லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துன்னு போ. என்னங்க இல்லை ஃப்ரிட்ஜில் இந்த பால் எதுவும் காணும். நாங்கள் ஏதோ பேகி வந்துச்சா? சொச்சோ குழந்தை வர வெளியே தனியாக இருக்குது. இங்கே வந்துருக்குங்க. அடங்க அப்பா, நல்ல வேலை. இது எப்படிங்க இங்கே வந்து உட்காந்துட்டு குழந்தை? முதல்ல சாப்பாடு கொடுப்போம். அந்த பேய் அதுக்குள்ளே வந்துருச்சா? இங்கேருந்து இல்லை பேய் எதுவும் வரல. ஐயோ திரும்பி சாப்பிட்டோன்னே வேலையை பார்த்து வச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன், க்யூட்டாக இருக்காங்க அகப்பாக. மண்டையில் முடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். சரி ஓகேங்க, வாங்க நம்ம திரும்பி போயிட்டு டயப்பரை மாட்டி விட்ருவோம். நம்ம ஏதாவது இப்படியே போவோம். டப்புன்னு இதை எடுப்போம். இது என்னங்காச்சு? ஓய் நாங்கள் இதுக்கு உயிர் வந்த மாதிரி ஓடுது அங்கேயும் இங்கேயும். ஒரு இதுக்குள்ளே போய் ஏறிச்சோ? அதுக்குள்ளேயே உள்ளே ஏறி உக்காந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. என்னமோ சத்தம் கேட்டது, எங்கேயுமே காணோம். அது எங்கே போச்சுன்னே தெரிலங்க. இந்த டயப்பர் எங்கே போச்சுன்னே தெரில. இங்கே பாருங்க, தானாகவே எல்லாமே விழுதுங்க. பேய் வரத்துக்குள்ளே நம்ம அந்த டைப்பர் எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறேன். எங்கே இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிச்சுங்க. குப்பை தொட்டி லெவலில் இருக்கு. வாங்க நம்ம தேடுவோம். திரும்பி ஒரு பாத்ரூம்குள்ளே இருக்கா இல்லையான்னு ஒன்றுமே தெரில. குழந்தை இங்கே தான் இருக்குங்க. அந்த டைப்பர் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கே நம்ம அதை போய் தேடுறது சொல்லுங்க. அது நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வேணா இதுங்கம்மா இது கொடுதுங்க. நான் பார்த்துட்டேங்க. என்னங்க பறகுது? அதை பாருங்களேன், திரும்பி வந்த வழியிலே ஓடுது. இந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. இந்த ரூம் லாக்ல தானே இருந்தது. மாட்டிக்கிச்சுங்க. ஓகே
இப்போ நம்ம வந்து அதை கீழே எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. சரி ஓகேங்க. இப்போ இதை எடுத்துன்னு போய் நம்ம போடுவோம். இதுக்கு எப்படி உயிர் வந்ததுன்னே தெரிலங்க. இதுங்க நம்ம இங்கே வச்சோம்ல, பாப்பா இங்கே வச்சோம், அதே நம்ம மறந்துட்டோம். சரி ஓகேங்க. பாருங்களேன், இப்போ இன்னும் இந்த குழந்தை என்னாச்சுங்க? ஹாய், என்னதுங்க அது? இந்த குழந்தை பார்த்தீங்களா? ரெட் கலரில் கண்ணு இந்த மாதிரி மாறுச்சுங்க. ஹோய், என்னாச்சுடா டேய்? டேய் மொட்டை பையா, என்னாச்சுடா உனக்கு? உங்கள்ட்ட ஒரு வேளை பேய் பூந்துருச்சோ? திரும்பி பெட்ல எடுத்துன்னு போய் போட சொல்றாங்க. திரும்பி தூங்க வைக்க சொல்றாங்க. வாங்க நம்ம தூங்க வச்சுருவோம். இங்க பாருங்க, குழந்தை அந்த மாதிரி மென்னுடுங்க. அந்த மாதிரி லைட் வெளிச்சம் அந்த மாதிரி மெல்லுங்க. போட்டாச்சு. ஓ, திரும்பி நம்மள ஸ்டோரி புக் படிக்க சொல்றாங்க. சரி ஓகே, படிப்போம். திரும்பி ஸ்டோரி புக்கை படிப்போம். இந்த மாதிரி ரேபிட் ஸ்டோரி புக்காங்க. என்னங்காச்சு? அது எப்படிங்க என் கையில இருந்து பறந்து போச்சுன்னே தெரியலையே. குழந்தை வேற அழுதுங்க. அங்க பாருங்க. சரி நம்ம இந்த வேற எதாவது வைப்போம். இதை வைப்போம். ரேபிட் வைப்போம். அந்த ஸ்டோரி புக் படிச்சோம்ல நம்ம. ஓ, கண்டினியூ ரீடிங்காங்க. திரும்பி ரீட் பண்ண சொல்றாங்க. சரி ரீட் பண்ணுவோம் வாங்க. நம்மளதான் பார்த்து சிரிச்சு நிக்குது. தூங்கிடுன்னு நினைக்கிறேன். திரும்பி அந்த போய் வருமா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டாங்க. சரி, இப்போ நம்மள திரும்பி டிவி பார்க்க சொல்ல போறாங்களோ? ஆமா. என்னங்க, டிவியில வேற ஏதாவது வந்தா கூட பார்க்கலாம், ஒண்ணுமே வர மாட்டேங்குதுங்க. சரி ஓகே வாங்க பார்ப்போம். காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. காலிங் பெல் அடிக்குது. இது நாங்க பார்சல் என்னமோ வந்துருக்குது. ஓ, என்ன பார்சல் தெரியுதா உங்களுக்கு? இந்த டிவியில பார்த்தோமே அந்த டோஸ்டரு, அதுதானங்க. ஆனா நம்ம இதை ஆர்டரே போடலையே. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்திருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பேய் ஆர்டர் போட்டுருச்சோ? போட்டாலும் போட்டிருக்குங்க. ஓ, இது அந்த ரேபிட். ஹேய், ரேபிட்டா? அப்ப இருங்க. நம்மளால திறக்க முடியலங்க. ஒருவேளை நல்லா தூங்குறோம். என்ன சொல்றாங்கன்னா, புட்டி பாட்ஸ் இன்டு தி டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. சரி, அந்த பாட்ஸ் எடுத்து டைனிங் டேபிள்ல வைப்போம். நான் வைக்க முடியலையா? வச்சாச்சுங்க. இப்ப திரும்பி டிவி பாருன்னு சொல்றாங்க. இப்ப என்ன காட்ட போறீங்க? என்ன இருங்க அது? தலை இல்லாத மனுஷ மாதிரி. ஓ, திரும்பி ஏஞ்சிக்குதுன்னு நினைக்கிறேன் குழந்தை. ஏஞ்சிக்க போறான்னு நினைக்கிறேன். ஏஞ்சிக்க போறான். ஓ, டே 3 ஆயிடுச்சுங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு டெய்லி என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க. நம்ம அந்த வீடியோலாம் நம்ம போடலாம். கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே. இந்த வீடியோ வேணும் ப்ரோ, அந்த வீடியோ வேணும் ப்ரோன்ட்டு. சரி வாங்க நம்ம ப்ளே பண்ணிட்டு ஒரு செகண்ட்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்ஸ்டேர் அண்ட் செட்டில் பேபி. ஓ, இடிச்சனால அந்த குழந்தை ஏஞ்சிட்டான்னு நினைக்கிறேங்க. வாங்க திரும்பி நம்ம வந்து குழந்தை தூங்க வைப்போம். ஆமா, நம்மள பார்த்தோன்னே சிரிக்கிறான் பாருங்களேன். அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா சிரிக்கிறான். அங்க பாருங்களேன். சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்மள போக சொல்றாங்க. நம்மள வர சொல்றாங்க, போக சொல்றாங்க. அது சீஸ் டுடேவா? ஓ, நம்மளுக்கு சாப்பாடுங்க. நான் வேற பாருங்களேன், சாப்பாடு கிச்சனுக்கு போன போல பாத்ரூம் போறேன். ஓ, நம்மள சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம சாப்பிட்டு? ஓகேங்க. இது எடுத்துன்னு போயிட்டு அந்த சீஸ் இதில் வைக்கணும்னு சொல்றாங்க, அந்த டோஸ்டர்ல. அது இங்க காணாம போயிடுச்சு. இது மேல தானே வச்சுங்க. இவங்க வேற ஏதாவது எடுப்போம். என்ன பண்ணும் இப்ப? ஒன்றும் புரியலையே.
ஓ இதில் வந்து அந்த ஓ இங்கே பாருங்க நம்மளுக்கு சாப்பாடுங்க. ஓ ஓகே புரிஞ்சிச்சு. சீஸ் வைப்போம். கீழே வேலை வந்துருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஆனியன் வைப்போம். அப்புறம் இது என்ன ஸ்லைஸ்ன்னு போட்டுருக்கு, ஒரு வேளை மீட்டுன்னு நினைக்கிறேங்க. ஓகே அதையும் வைப்போம். கொஞ்சம் டொமேட்டோ. இது என்னங்க மஷ்ரூம்ங்க, இதையும் வைப்போம். நம்மளுக்கு தான் எல்லாமே வைக்கணும். இது கொஞ்சம் வைப்போம். இப்போ இன்னொரு பிரெட் வச்சு மூடிட வேண்டியதான். என்னாச்சுங்க ஓவர்லோட் எதோ என்னங்க இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. ஃபீட் மீயா இது என்னங்க ஒரு பேய் இந்த இடத்த பிடிச்சிருச்சோ என்னங்க ஆச்சு? இது வெடிச்சிருச்சு பாருங்க. முதல்ல நம்ம குழந்தைய போய் பார்ப்போம் என்னாச்சுன்ட்டு. பாவம் குழந்தை தனியா இருக்கு. இங்க லாக்குடா இந்த டோரு. இந்த டோரு பார்ப்போம். இதுவும் திறந்து தான் இருக்குது. இது நாங்கள் இந்த மாதிரி டோர் அடைஞ்சிருக்குது. சரி இப்போ என்னங்க பண்ணுறது? நம்ம போட்டிருக்கு ஃபீடு பேபி மான்ஸ்டர்னு போட்டிருக்கு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். இது என்னங்க ஃப்ரிட்ஜ் இவ்வளோ அகலமாக இருக்குது. இவ்வளோ நீட்டாக வளர்ந்துட்டு போயிடுச்சு ஃப்ரிட்ஜு. இதுங்க எப்போங்க இங்கே வந்தது? நாங்கள் மூடி விட்டுருச்சு போயிடுச்சு குழந்தை. ஒரு அந்த குழந்தைக்குள்ள தான் போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. குட்டி சாத்தான் இங்கே பாருங்களேன் என்னென்ன வேலை பண்ணியிருக்குன்ட்டு. நாங்கள் இருட்டில் இருக்கோம், நான் எங்கே இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இவ்வளோ நேரம் ஆகும் எதுவுமே வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு வரவே மாட்டேங்குது ஏனே தெரிலங்க. ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக தெரியல ஏன் வர மாட்டேங்குதுன்ட்டு. ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஃபுல் வீடியோ. இப்போதைக்கு இந்த வீடியோவோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காமல் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்க. ஓகேங்க பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.